என்ன செவந்தி சொல்றீங்க? 25 லட்சத்தை திருடிட்டு போயிட்டாங்களா? ஆமா சிந்து. செவந்தி, நீ சொல்றதை கேட்டதும் எனக்கு நெஞ்சை அடைக்கிற மாதிரி இருக்கு. அத்தனை லட்சத்தை அவனுங்க எடுத்துட்டு போற வரைக்கும் நீ எப்படிமா கவனிக்காம இருந்த? என்ன சொல்றதுன்னு தெரியல அத்தை. நான் பணத்தை எடுத்துக்கிட்டு கார்ல வந்துட்டு இருந்தப்போ ஒரு கர்ப்பிணி பொண்ணு கார் முன்னாடி மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க போன நேரத்துல தான் பணத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன் சமந்தி, அவ்வளோ பெரிய தொகையை பேங்க்ல இருந்து எடுத்துட்டு போகும்போது நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கலாம் இல்ல? அந்த பொம்பளை விழுந்துருச்சுனாக்கா டிரைவர் அனுப்பி விட்டுட்டு நீ கார்ல இருந்திருக்க வேண்டியதானே? நீ காருக்குள்ளேயே இருந்திருந்தேன்னா இந்த பணம் இப்போ தொலைஞ்சு போயிருக்குமா? நீ இருந்த பதட்டத்துல எல்லாத்தையும் மறந்துட்ட. இப்போ எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சு பாத்தியா? மாமா, பணம் பேக்ல தானே இருக்கு, யாருக்கும் தெரிய போறது இல்லைங்கிற நம்பிக்கையில தான் அந்த அம்மாவை பார்க்க போனேன். உங்ககிட்ட இருந்த பணத்தை எடுத்தது நிச்சயமா ஒரு ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இத ஒரு குரூப்பா சேர்ந்துதான் பண்ணிருப்பாங்க. நீங்க பேங்க்ல பணம் எடுத்ததுல இருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பாங்க. உங்க கார் முன்னாடி கர்ப்பிணி பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்தது கூட டிராமாவா தான் இருக்கும். பக்காவா பிளான் பண்ணி தான் கார்ல இருந்து பணத்தை தூக்கியிருக்காங்க. நீ சொல்றது கரெக்ட் தான் சிந்து.